ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்கிலோட நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமேவர்ஸ் SJI அண்ட் நான் தான் அவங்க SJI. ஓப்பன் பண்ணால் அந்த ஆர்மர் கொரில்லா சைபார் சொல்லுது, எங்களோட மாஸ்டரான டாக்டர் ஜீனஸ் ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட். ஆனால் அவரோட ஐடியாக்காண்டி யாருமே சப்போர்ட் பண்ணல. இது ஆபத்தானதெல்லாம் நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி டாக்டர் ஜீனஸ் செம்ம கடுப்பாயிருப்பான். எல்லோரும் எந்த ஒரு ரிஸ்க்குவே இல்லாமல் மேலே போகிறாங்க அப்படின்னு அவன் ரொம்ப டென்ஷனாவா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவனோடைய வீட்டையே ஜீனஸ் லேப் அப்படின்னு மாற்றி அங்கே இவன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட அந்த ப்ராஜெக்டை முடிக்கவே கிட்டத்தட்ட 70 வயசாயிரும். அதுக்கப்புறம் அவனை ப்ரைமேஜில் மாற்றி அவனுக்கு தேவையானதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டான். மயிரும் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லுவான். ஜெனோஸும் ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு அந்த கொரில்லா கிட்ட சொல்லுவான். மாஸ்டருக்கு நீ தேவைப்படுற அப்படின்னு அந்த கொரில்லா சொல்லுவான். அவன் என்ன சொல்ல வரான்னா, உங்களோட சக்தி காண்டி அவன் அவங்கள கூப்பிட்றா. நீங்கள் நம்ம இதை பற்றி தட்டி கேட்கலன்னா அவன் எப்போவுமே ஆள் அனுப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஆல்ரெடி கிளம்பியிருப்பா. நாளைக்கு வேறு சேல் இருக்குது, இன்றைக்குள்ளே போயாகணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இதுக்கப்புறம் அது சிக்னல் கொடுக்கும், நீங்கள் எதுவும் சிட்டியை அழிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். இல்லை அப்படின்னு அந்த ஆர்மர் கொரில்லா அவன் சொல்லிடும். இதுக்கப்புறம் இங்கே டாக்டர் ஜீனஸ் செம்ம டென்ஷனாக இருப்பான். அவங்க இங்கே வராங்களா, நம்ம இவ்வளோ நாள் கண்டுபிடிச்சதெல்லாம் வீணாக போயிருமே அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகி ட்ரம் கார்டை யூஸ் பண்ண வேண்டியதான், கார்னேஜ் கப்புட்டோ அப்படின்னு சொல்லுவான். அவனோட க்ளோன்ஸை இந்த பேரை கேட்டோடனே செம்ம அலற ஆரம்பிச்சிடும். இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அவனும் 8 ஃப்ளோர் வரைக்கும் டேப் ஆன் பண்ணி விட்டுருப்பான். கரடிகள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சுருப்பாங்க. கரடிகளை அடித்து போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் சைத்தாமாவும் ஜெனோஸும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு நம்ம தலைவன் எண்ணிகிட்ருப்பான். ஜெனோஸை அதை மொத்தமாக அழிச்சிருப்பான். எதிரி நமக்காக என்ன வச்சுருக்கான்னு கூட பார்க்க மாட்டியாடா அப்படின்னு நம்ம சைத்தாமாவும் சொல்லுவாள். இதுக்கப்புறம் ஒரு இரும்பு கதவு இருக்கும். அதை நம்ம தலைவன் ஏதோ பேப்பரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுவான். இங்கே என்னவோ படிக்கட்டு போகுதுடா, இங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் வழி இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஏகப்பட்ட க்ளோன்ஸை அந்த கார்டேஜ் கப்பிட்டு அடிச்சு போட்டிருக்கோம். நான் தானே இங்கே பலசாலி, பின்னதுக்கு என்ன அடைச்சி வச்சுருக்க அப்படின்னு அது கேட்போம். உன்னோட மூளையே சரியில்லைடா, அதாவது இதை அடிச்சு வச்சுருக்கான காரணமே இதோட மூளை அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அது கட்டியிருந்த செயின்லாம் அவுத்துட்டு அந்த டாக்டர் ஜீனஸை பார்த்து செம்ம கடுப்பாக கத்திக்கிட்டு இருக்கோம். உனக்கு அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். சரி, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண அப்படின்னு டாக்டர் ஜீனஸும் சொல்லுவான். இந்த 2 பேரையும் நீ கொண்டாகும் அப்படின்னு நம்ம தலைவங்க 2 பேரையும் காமிப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 உள்ளே வந்துட்டாங்க, இவங்கள போய் கொண்டாகணும் அப்படின்னு டாக்டர் ஜீனஸும் சொல்லுவான். அப்போ இது நம்மளை அப்ரோச் ஆகுது அப்படின்னு ஜெனோஸ் சொல்லுவான். பார்த்தா அங்கே ஜீனஸும் கார்னேஜ் கப்பிட்ட வந்துட்டுருப்பாங்க. யார் அப்படின்னு கேட்பான். ரைட்டில் உள்ளவன்னு சொல்லும்போது லெஃப்டில் உள்ள அடித்து போட்டு போய்ட்டுருப்பான். எப்பட்றா நீ அவனை அடிக்கலாம், சரி வா நம்ம அங்கே சண்டை போடலாம் அப்படின்னு கார்னேஜ் கப்பிட்ட கூப்பிடும். சைத்தம்மா எப்படி நீ அவனை அடிக்கலாம் அப்படின்னு செம்ம கடுப்பாக இருப்பான். இதுக்கப்புறம் நீ முடிஞ்சா என்னை வெயிட் பண்ணி காமி அப்படின்னு கார்னேஜ் கப்பிட்டோ சொல்லும். அப்போது அங்கே ஜெனோஸ் வந்து திரும்பவும் அதை அட்டாக் பண்ணியிருப்பான். ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆகிருக்காது. நம்ம ஜெனோஸும் அவனால் முடிஞ்ச அளவு அந்த கார்னேஜ் கப்பிட்டோவை போட்டு பழக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா அட்டாக்கையும் அந்த கார்னேஜ் கப்பிட்டோ மேலே யூஸ் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் அவன் கடைசியாக அவனோட பவர்ஃபுல்லான அட்டாக் வைப்பான். அதை நம்ம ஜெனோஸுக்கே ரிப்பீட் பண்ணி விட்ருவான். பார்த்தா ஜெனோஸ் தீஞ்சு போன மாதிரி இருப்பான். இதுக்கு அடுத்து கடுப்பான நம்ம தலைவன், டேய் நீ ரொம்ப என்னை வெறுப்பேற்றிட்ட அப்படின்னு கடுப்பாவான். இதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன சொல்லுவான்,
நான் அந்த சைத்தாமா தோக்குறத பார்த்தே ஆகணும். என்னை எல்லாரும் இழிவாக தான் பார்த்தாங்க. நான் யாருங்கிறத காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த டாக்டர் ஜீனஸும் அவனோட பாஸ்ட்டை பற்றி யோசித்து பார்த்துட்டு, சரி இதில் கண்டிப்பாக கார்னேஜ்க்கப்பட்டதான் ஜிக்கும், சரி பார்ப்போம் ஃபைட்டை அப்படின்னு அந்த டாக்டர் ஜீனஸும் அங்கன்ட்டு நம்ம இந்த ஃபைட்டெல்லாம் பார்க்க போவா. நீ என்னை ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம தலைவன் ரொம்பவுமே கடுப்பாயிருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் முன்னாடி நடந்து வருவான். இங்கே பாடுறா ஸ்டைலாக ஹீரோ மாதிரி வரான் அப்படின்னு காலேஜுக்கு அப்படிவும் செம்ம கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்புறம் ஸ்பீடாக மூவ் ஆகிருக்கும். நம்ம தலைவர் அதை நோட்டீஸ் பண்ணுறது தெரிஞ்சோடனே என்னோடய ஸ்பீடுக்கு இவன் நோட்டீஸ் பண்ணுறானா அப்படின்னு டாக்டர் ஜீனஸும் கார்னேஜுக்கு அப்புறம் அள்ளு விட்டுருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து பேட் ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லும். உங்களோட பவருக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்பாங்க. அதுக்கு நம்ம தலைவனோ, தெரிஞ்சுக்கணுமா ஜெனோஸ், நீனும் நல்லா கேட்டுக்கோ, எல்லோரும் நல்லா கேளுங்க. இந்த பவரை அடையிறதுக்கு நம்ம ரொம்பவுமே அதிகமாக ட்ரைனிங் எடுக்கணும். சரி கேளுங்க சொல்கிறேன், எல்லோரும் 100 புஷ்அப் விடுங்க அப்படின்னு நம்ம சைத்தமாக சொல்லுவான். 100 புஷ்அப்பா அப்படின்னு யாருமே ஒன்றுமே புரியாது. சரி திரும்பவும் சொல்கிறேன் கேளுங்க, டெய்லி 100 புஷ்அப் 100 ஷுட்டப்ஸ் 10 கிலோமீட்டர் ஓடணும், இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம தலைவன் சொல்லுவான். இதை 3 வருஷமாக தொடர்ந்து பண்ணணும். காலையில் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்ணும், ஏசிலாம் போடக்கூடாது, ஒரு நாள் கூட இல்லாமல் எல்லா நாளுமே ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சைத்தாமாவும் சொல்லிகிட்டு இருப்பான். டெய்லியும் விடாமல் அவங்களால முடியானாட்டும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சைத்தாமா சொல்லுவான். அதுக்கு முடி கொட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் முடி கொட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முன்னேறினா நீங்களும் சூப்பர் ஹீரோ ஆகலாம் அப்படின்னு சைத்தாமா சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் எல்லாம் ஷாக்கோட கேட்பாங்க. ஜெனோஸும் செம்ம கடுப்பாய், நீ வாயை மூடுங்க, உண்மையான ரீசனை சொல்லுங்க அப்படின்னு ஜெனோஸ் சொல்லுவான். நீ நம்பாட்டியும் நம்பலனாலும் அதுதான் உண்மையான ரீசன் அப்படின்னு நம்ம தலைவன் சொல்லுவான். இதை கேட்டுட்டு ஜெனோஸ்லாம் செம்ம ஷாக்காக இருப்பான். இதுக்கப்புறம் கார்னேஜுக்கு அப்புறம், நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி என்னோடய கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு கார்னேஜ் மோட்க்கு போவோம். இதனால் அலாரம்லாம் ஆகி கதையெல்லாம் மூட ஆரம்பிச்சிடும். இது பேர் தான் கார்னேஜ் மோட் அப்படின்னு அந்த கார்னேஜுக்கு அப்புறம் சொல்லும். டாக்டர் ஜீனஸ்லாம் மிரண்டிருப்பான். நம்ம தலைவன் அசால்ட்டாக நிற்பான். இதில் கண்டிப்பாக கார்னேஜுக்கு அப்புறம் ஜிக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அந்த மாஸ்டரும், நான் அடுத்த சாட்டர்டே வரையா இருப்பேன், 1 வாரம் வரையா அப்படின்னு சொல்லுவான். இது அடுத்த 1 வாரம் வரையா? 1 வாரம் அப்போனா இன்றைக்கி சாட்டர்டே, அப்போ அது மீன் பண்ணுறது இன்றைக்கி தான் சாட்டர்டேவா? அப்போது இன்றைக்கி தான் அந்த சேலா அப்படின்னு நம்ம தலைவன் செம்ம வெறியாக இருப்பான். சேலை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம தலைவன் செம்ம கடுப்பாய் கார்னேஜ் மோடில் உள்ள கார்னேஜ் கப்டவை ஒரு அடி அடிப்பான். அது செதறிடும். டாக்டர் சீனஸ்லாம் வாயை பொழந்துருவான். அவன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். எதுக்குன்னு பார்த்தா அந்த சேலுக்காண்டி மாட ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு டாக்டர் ஜீனஸ் பார்த்துட்ருப்பான். இதுக்கப்புறம் அவங்க இருந்த இடத்தையே உடச்சிக்கிட்டே போயிருப்பாங்க. இங்கே மாற வேண்டியது நான் தான் அப்படின்னு டாக்டர் ஜீனஸ் நினப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்த ஹீரோ அசோசியேஷன் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே ஏதோ பவர்ஃபுல்லான அட்டாக் நடந்துருக்கு, நெருப்பு வச்சுலாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.